கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 14ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 14 1-3 வரை நாங்கள் கவனிப்போம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கின்ற காரியம், பொதுவாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் சரி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ ஒரு பக்தி விருத்தியாய் பரிசுத்தமாய் சுத்தமுள்ளவர்களாய் வாழுவது இல்லை. மறுபடி பார்த்தால் சுத்தமில்லாமல் அசுத்தமாய் வாழுகிறவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். இன்னும் ஒரு பக்கம் பார்ப்போமாயிருந்தால் அசுத்தமாக இருக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேடாமல் பரிசுத்தமுள்ள சத்தியத்தின் மார்க்கத்தில் நடக்காமல் அதை நையாண்டி பண்ணி அதை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்காவது பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்காதவர்கள் மிக பரிசுத்தமாக வாழுகிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்தால் சாத்தியமில்லை. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்பவர்கள் பரிசுத்தமாய் மாத்திரம்தான் வாழ முடியும். அதான் அழைப்பு. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பது தேவ அழைப்பு. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொதுவான விஷயம், மதிகெட்டவன் தேவனை மதிக்காமல் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நானும் நீங்களும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கவும் பரிசுத்தரை ஆராதிக்கவும் நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறோம். அதனாலே எங்களுடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யும்படி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு பலன் தரும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிற, உம்மை நம்புகிற, உம்மை விசுவசிக்கிற பிள்ளைகள் மிகவும் பரிசுத்தத்திலே பிரியமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, தேவ ஜனங்கள் என்று, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று, கர்த்தருடைய ஊழியர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் அடையாளப்படுத்தப்படத்தக்கதாய் எங்களை நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உபவாசத்தின் 14ஆவது நாளிலே உங்களை சந்திக்கிறோம். ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசர்ன் பட்டணத்திலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு லுசர்ன் பட்டணத்திலே ஆராதனைகள் நடைபெறுகின்றன. நீங்களும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.